ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இபி டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய 5 வகையான போஸ்டிங் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் இதில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஆல் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இதில் விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய லெவலில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எல்லோரும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த ஜாப் முதல்ல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு எல்லா ஜாப் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முதல்ல இது ஒரு வெப்சைட்னுடைய லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும். சரியா? இந்த வெப்சைட்டில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் லைன் இருக்கும். அந்த 3 டாட் லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே கேரர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஷனில் ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற இந்த இடத்த ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக இது மேலே கிளிக் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். சரியா? கிளிக் பண்ணிட்டோடனே அடுத்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பனிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதாவது 27/8/2025 இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் கீழே கொடுத்துருப்பாங்க. இது கீழே இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓல்டு போஸ்ட், 2024 அது போல் போஸ்ட்டு. இதில் தான் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே வந்தவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிளிக் டு ரிஜிஸ்டர் லாகின் அண்ட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் நியூ யூஸர் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், இமெயில் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதில் லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இந்த வெப்சைட்டில் நீங்கள் இப்போது இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் வந்தீங்கன்னா இந்த பிடிஎஃபை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டை நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தாங்க இருக்கும். சரி, என்னென்ன பொசிஷனில் என்னென்ன ஜாப் எடுக்கிறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரியா? ஃபீல்டு என்ஜினியருக்கு 487 போஸ்ட்டு, ஃபீல்டு சிவிலில் படித்தவங்களுக்கு 488 போஸ்ட்டு, 489 எலக்ட்ரிக்கல். சரியா? அடுத்து சிவிலில் 490, அடுத்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் 491 சொல்லிட்டு டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் எல்லாமே கிளியராக அவங்க கொடுத்துறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டு, சரியா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் இருப்போம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில், சரியா, நிறைய போஸ்ட் இங்கே என்னென்ன ஸ்டேட் கொடுத்துருக்கானோ எல்லா ஸ்டேட்காரும் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும். நம்ம சவுத் ரீஜியன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ரீஜியன்றதால தமிழ்நாட்டில் நான் சேர்ந்தவங்களும் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, என்னென்ன போஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அது போல் அந்த போஸ்ட் வைஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு இன்ஜினியர், ஃபீல்டு இன்ஜினியரில் சிவிலு, ஃபீல்டு சூப்பர்வைசரில் எலக்ட்ரிக்கல், இது போல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ். சரியா? ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, கீழே வந்துடலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வயசு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 29 வயசுக்குள்ளே இருக்கணும். சரியா? 17/9/2025 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். கீழே நேம் ஆஃப் போஸ்ட் எலக்ட்ரிக்கல். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் விளக்கம் கொடுக்க போகிறோம். ஏன்னா என்னென்ன படிச்சிருக்கணும். மொத்தம் பார்த்தோன்னா 487 போஸ்ட்டு கிளியராக கொடுத்துட்டோம். போஸ்ட் ஐடி 487, நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபீல்டு இன்ஜினியரிங், என்ன படிச்சிருக்கணும் அப்போ ஞாபகம் வச்சுங்க. பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ், மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 55% மார்க் இருக்கணும். கிளியராக கொடுத்துட்டான். 55% மார்க் இருக்கணும். பிஇ, பிடெக், பிஎஸ்சி படித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னன்றதை நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே போகிறேன்.
அதேமாரி கீழே டிசிப்ளின் ஈக்குவல்மெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு ஷுட் பி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு 1 இயர் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றோம். அப்புறம் வந்து டிசைன் இன்ஜினியரிங் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிங், ரூரல் ஆக்டிஃபிஷியன்ஸ் இது போல் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. சரியா, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த போஸ்ட் ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து 488ங்க. சரி, இந்த போஸ்ட்டு சிவில் பேஸ்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபீல்டு இன்ஜினியரில் சிவில் பிஇ பிடெக்கு அண்டு வந்து அதேமாரி பிஎஸ்சி இன்ஜினியரிங் சிவில் டிசிப்ளின் ஓகே, இது வந்து 55% தான். சரியா, 55% பேஸ்டு. இதை படித்தவங்க இதை விண்ணப்பிக்கலாம். ஷுட் ஹேவ் திஸ் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, பாருங்கள். ஓகே, அடுத்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 489 போஸ்ட்டுங்க. சரி, 489 போஸ்ட்டு ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல். நல்லா கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துறேன். இதுக்கு டிப்ளமா படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரி படித்தவங்க நாட் எலிஜிபிள். ஓப்பனாகவே சொல்லிட்டான். சரியா, நாட் அலௌடு. டிகிரி வந்து நாட் அலௌடு. டிப்ளமா இஸ் ஒன்லி அலௌடு. ஓகேவா, ஃபுல் டைம் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, சரியா, டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 55% வந்து மார்க் எடுத்துருக்கணும். ஓகேவா, டிகிரி படித்தவங்க வேண்டாம், டிப்ளமா படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த போஸ்ட் வந்து 490 போஸ்ட்டு ஃபீல்டு சூப்பர்வைஸில் இதுவும் ஃப்ரீ தான். ஃபுல் டைம் டிப்ளமா இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஃபார் திஸ் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 55 போஸ்ட்டு. நீங்கள் வந்து டைரெக்டாக, அதாவது டிப்ளமா படிக்காமல் டைரெக்டாக வந்து இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நாட் எலிஜிபிள். ஒன்லி டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகே, அடுத்த போஸ்ட்டு 491 போஸ்ட்டு ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஃபுல் டைம் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் 55% மார்க்கு. இதுவும் வந்து டிப்ளமோ படிக்காமல் நீங்கள் டைரெக்டாக டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நாட் அலௌடு. ஒன்லி டிப்ளமா படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டிப்ளமா படிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க, இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான். டைரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நாட் எலிஜிபிள். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் லைக் பிஇ பிடெக்கு எம்டெக்கு எம்இ எக்ஸட்ரா வித்தவுட் டிப்ளமா இஸ் நாட் அலௌடு. நீங்கள் டிப்ளமா படிக்காமல் டைரெக்டாக டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நாட் அலௌட். டிப்ளமா மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா படிச்சுட்டு அப்புறம் டிகிரி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்கான் சேலரி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேட்டிவ் பெனிஃபிட்டு ஃபீல்டு இன்ஜினியரிங் சூப்பர்வைசர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சேலரி 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா, இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் ஸ்டார்டிங்கே சேலரி ஒரு 30,000, 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி போகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஒவ்வொரு ஜாப்புக்கும், சரியா, ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிஏ ஹெச்ஆர்ஏ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு மட்டும் ஸ்டார்டிங் சேலரி 23,000, மற்ற போஸ்ட்டுக்கு வந்து 30,000. ஓகே, அதர் பெனிஃபிட்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, பவர் கிரிட்டில் அதர் பெனிஃபிட்டு ஹெச்ஆர்ஏ வில் பி பெய்டு ஆஸ் திஸ் ஹெச்ஆர்ஏ ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். சரியா, நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் 29 வயசு ஏஜ் அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா, அதை 29 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோல் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா அந்தந்த வயசு இருக்கிறவங்க அந்த வயசுக்கு மேலே ஒரு 5 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்க முடியும். அதுதான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக அப்படி தான், எஸ்சி எஸ்டி பேஸ்டு. ஓகே, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தி enrichment this personal ஓகே டெம்பரரி நேச்சர்ஸ் வந்து கான்டாக்ட் பேஸ்டு 24 மந்த்து. சரியா, ஓகேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருவாங்க. 3ஆவது வருஷம் பெர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெர்மனெண்ட் ஜாப்பு. பட் வந்து 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. 3ஆவது வருஷம் பர்மனெண்ட் பண்ணுறது தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்து
செலக்ட் பண்ணுற எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துட்டேன் பாருங்க. டிகிரி படித்தவங்களுக்கு கீழே வந்து எக்ஸாம் மெத்தடு, டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசோனிங். சரி, இந்த மெத்தட் பிரகாரம் தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். சின்ன எக்ஸாம் வந்து நடக்கும். சரியா? ஆர்டிக்கல் இங்கிலீஷு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களை கேட்பாங்க. ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒரு 50 மொத்தம் வந்து 75 மார்க்குக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அது நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. மற்றபடி ஜென்ரலாக உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஜென்ரல் இங்கிலீஷ் மாரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அவ்வளோதான், சும்மா கேட்பாங்க, அவ்வளோதான். குவாலிஃபிகேஷன், ஆப்டிடியூட், ரேடியோ, டீட்டெயில்ஸ், டைம் வேர்ட், ஜென்ரல் அவேர்னஸ், சோஷியல் சயின்ஸ். ஓகே, குட். ஓகேங்க, அவ்வளோதான் பேஸ்ட்டு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. இந்தியா முழுக்க இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 29, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்க, முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கான சென்டருங்க, அதாவது பார்த்திங்கன்னா 6 இடத்துல தான் இந்தியா முழுக்க சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 இடத்துல தான் நீங்கள் போயிட்டு எழுத முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெங்களூரில் எழுதிக்கலாம். ஏன்னா பெங்களூர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதால பெங்களூர் போயிட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாமு. மற்றவங்க அவங்கவுங்க பக்கத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பெங்களூர் தான் வந்து சென்டராக வந்து வரும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எந்த ரீஜனில் வந்து இருந்தாலும் அப்ளை பண்ணுறது இந்த வெப்சைட்டு. அதுக்கு பிறகு வந்து நமக்கு வேக்கன்சி பேஸ்டு வந்து ஜாப் வந்து போடுவாங்க. 2 இயர்ஸ் ஒன்லி ஒர்க் பண்ணிவிட்டு 3rd இயர்ஸ் வந்து பெர்மனெண்ட் ஜாப்பு. அது வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு சேலரி இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோங்க. மற்றபடி வேறு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ். ஓகேவா? இந்தியன் நேஷ்னல் இருந்தால் போதும், இந்தியராக இருந்தால் போதும். 18 வயசு நிரம்பி இருக்கணும். 29 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதிகமான வயசு இருந்தாலும் 5 வயசு 3 இயர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். கிளியராக கொடுத்துட்டாங்க. 27/8 வந்து ஓப்பன் பண்ணாங்க. 17/9 வந்து எண்ட் ஆகிடும். அதுக்கு மேலே பண்ணுறவங்க நாட் எலிஜிபிள். அதுக்குள்ளே வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்டான டேட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் டெஸ்ட் வந்து இருக்குது. டேட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சரி, இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடக்கூடாது. எல்லா முயற்சியும் எடுக்கணும். எல்லா முயற்சியும் நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய நோட்டிஃபிகேஷன், நிறைய வீடியோ கொடுக்குறோம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். எதனா ஒரு ஜாப்பில் உள்ளே போயினே இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒன்று கண்டிப்பாக வந்து கிடச்சிட்டோம். நம்ம முயற்சி தொடரணும், அவ்வளோதான். இதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பிடிஎஃப் லிங்க்கு, வெப்சைட் லிங்க் எல்லாம் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெலகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் டெலகிராம் வந்தீங்கன்னா பிடிஎஃப் கிடைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். யார் யார் வந்து இதுக்கு அப்ளை பண்ண விண்ணப்பிக்கிறீங்களோ விண்ணப்பிச்சுக்கோங்க. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஇ, பிடெக், இது மாதிரி டிப்ளமோ படிச்சிருக்கான், இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் போக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவனுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து இதில் ஜாயின் பண்ணிட்டோம். அவங்க ஃபியூச்சர் மாறட்டுமே. அது பார்த்தோன்னா ஒரு ஜாபுக்கான பிடிஎஃப், அதனுடைய வெப்சைட் எல்லாம் டைரெக்டாக டெலகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். நீங்கள் டெலகிராமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. மற்ற அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன்.